ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா தூங்கிட்டுருக்கா பாருங்கள். ஈரோடில் இருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. கையில் வேறு காசு இல்லையா, வீடு பார்க்கணுன்னா காசு வேணும் இல்லையா. சொந்தக்காரங்க கூட சரி ஒரு நாள் கொஞ்ச நாள் கூட்டி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, இருக்கிற காசை வச்சு ஏதோ சாப்பாடு காய்ச்சும் ஆகிக்கும். இது நான் கொலுசை வச்சேன்னு பார்த்தீங்களா, 2000க்கு தானே வச்சேன். மீதி 2000 60 ரூபா வட்டி, 60 ரூபா கொடுத்துட்டு 2000த்தை வாங்கிட்டு வந்துடலாம். கொலுசு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, நம்ம நிலமை அப்படி இருக்குது பாருங்க. ஈரோடில் இருக்கேன், பஸ்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. சரி பார்த்துக்கலாம், எல்லாம் போகட்டும். அப்புறம் மாத சம்பளம் வரும் 21ஆந்தேதி இல்லை 24ஆந்தேதிக்குள்ளே வந்துடும், 25க்குள்ளே. ஆமாம் வந்துடும். அதுக்கப்புறம் காயின் வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் வச்சு தான் வீடு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 10,000 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அட்வான்ஸ் 10,000, வாடகை 3000 சில்லற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஒருத்தங்க சொன்னாங்க, கோவை தமிழச்சி அப்படிங்கிறவங்க, அங்கே சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களாம்மா, அரியலூரில். அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும், 500 ரூபா தான் அப்படிங்கிறாங்க. அரியலூர் எந்த சைடில் இருக்குன்னே எனக்கு தெரியாது. மொத்தத்தில் என் பொழப்ப பாருங்கள், எங்கெல்லாம் சுற்ற வேண்டியது இருக்குன்னு. ஒருத்தங்க என் சொந்தக்காரங்க, வாமா நீ ஏமா நீ இப்படி சுற்றுற. அவனுக்கு அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு யாருமே இல்லை, யாருமே சப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். என் நிலமையை பார்த்தீங்களா, ஒரு குழந்தைய எடுத்துட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல ஆள் இருக்குது. அவனுக்கு வயசு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 45. அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. 26 வயசில் அதுவும் நான் எப்படி இருப்பேன்னு நேரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நரம்பாட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், நானே சொல்லக்கூடாது அதை. சாப்பிட்டும் சாப்பிடாமையும் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு நான் படுற கஷ்டம். சரி அப்படி கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைய அவன்கிட்ட விட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அவளையும் பிடிக்கலை, எனக்கு தெரியும். இவ்வளோ வச்சு தான் பாதி சண்டையே வரும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னதே இல்லை எந்த இடத்துலையும். அவன் வேலைக்கு போயிட்டு வந்தால் பிள்ளைன்னா அடம் பிடிக்குங்க, விளையாடுங்க, நைட்டில் அழுங்க இல்லையா. அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. பிள்ளை அழுவுது, எந்திரிடி தே அப்படிம்பான், எந்திரிடி முண்டை கண்டாரோலி அப்படி இப்படின்னு வார்த்தை கடந்து பேசி புள்ள அழுவுது. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் அப்படி என்ன கலட்டுனா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் அனுபவிப்பான். அவன் நினைக்கிறான், ஈஸியாக நினைக்கிறான், இன்னொரு பொண்டாட்டி கட்டி நம்ம வாழ்ந்துடலாம், நல்லா வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான். நான் படுற ஒவ்வொரு வேதனையும் அவனை சுற்றி அடிக்கும். நான் படுற வேதனை மட்டும் இல்லை, என் புள்ள படுற வேதனை சுற்றி அடிக்கும். நான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் பஸ்ஸில் வரும்போது தான் நான் தூங்கியிருப்பேன். ஆனால் நான் இந்த அளவுக்கு நான் வேதனை படுறேன் பார்த்தீங்களா. கண்டிப்பாக அவன் பதில் சொல்லி ஆவான் இதுக்கெல்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அடுத்தது என்னென்னு. கொலுசு கடையில் போய் கொலுசை அப்படியே 2000க்கு 60 ரூபா வட்டி கட்டிட்டு 2000 எனக்கு தந்துடுங்க, கொலுசை விற்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவள் தூங்கிட்டுருக்கா பாப்பா நல்லா. நான் உட்காந்துட்ருக்கேன். என்ன பண்ண, நம்ம வீதியில் போட்டுட்டு தூங்க முடியாது இல்லையா, அதனால் நான் உட்காந்துட்ருக்கேன், அவள் தூங்கிட்டுருக்கா.
பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.